வணக்கம் அன்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். நேர்மைக்கு என்றுமே மதிப்பு அதிகம். அதற்கு ஒரு சமீபத்திய உதாரணம் எல்லோரும் பேப்பரில், டிவி சேனலில், இல்லை யூடியூப் சேனல்ஸில் நிறைய பார்த்துருக்கலாம். சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பெண், திருமதி பத்மா. நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் அவங்களுடைய செய்திகளை பற்றி. அவருடைய பேட்டிகளை நிறைய பேர் தேடி போய் எடுத்தாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். தீநகர் பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் திருமதி பத்மா அவர்கள் கீழே கிடந்த ஒரு பையை எடுத்துட்டு பார்த்துருக்குறாங்க. அவர்களுடைய மனசில் அதில் ஏதாவது சாப்பிட பொருளாக இருக்கும் போல் இருக்கு, சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சி திறந்து பார்த்தவங்களுக்கு 45 பவுன் நகைகள் அதில் இருந்திருக்கு. அவர்கள் கணவரோடு சென்று காவல் நிலையத்தில் அதை ஒப்படைத்து அதனுடைய உரியவருக்கு அதை சென்று சேரும் அளவுக்கு அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அந்த உரியவங்க அவங்கள்ட்ட சொன்னதுதான் பெரிய விஷயம். எங்களுடைய வாழ்க்கையை நீங்க காப்பாற்றி கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கௌரவிக்கும் விதமாக காவல்துறையினர் அந்த செய்தியை எல்லோருக்கும் சொல்ல முதல்வர் அதை அறிந்து, தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை அறிந்து அந்த பெண்ணை குடும்பத்தோடு வரவழைத்து அவரை கௌரவப்படுத்தி 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை அவர்களுக்கு வழங்கி அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்து கூறி அனுப்பி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாது ஒரு நகை கடைக்காரர் ஒருவர், அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் பண முடிப்பும் பொங்கல் கொண்டாடுவதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொடுத்து அவர்களை வாழ்த்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாது அந்த தீநகரில் இருக்கக்கூடிய பலதரப்பு மக்களும், குடியிருப்பு வாசிகள், வியாபாரிகள், போக்குவரத்து காவல்துறையினர் எல்லோருமே அந்த சகோதரிக்கு, அந்த பெண்ணுக்கு, பத்மா அவர்களுக்கு கரம் நீட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சுத்தப்படுத்தும் பணியை செய்து கொண்டிருப்பது கூட அவர்களை நிறுத்தி அவர்களுடைய கை கிளவுஸ் எல்லாம் அவுத்து அவங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு எல்லாம் போறாங்க. ஸோ ஒரு நேர்மையான ஒரு செயல் எவ்வளவு மதிப்பை உயர்த்தி பிடிக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிப்போம். நான் ஏற்கனவே நிறைய எபிசோட்ல சொல்லியிருக்கேன். நேர்மையாக நடப்பது என்பது எவ்வளவு ஒரு உன்னதமான செயல் அப்படின்ற. 45 பவுன் இன்றைக்கு விலைக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் ஆயிடும். எந்த விதமான சலனமும் இல்லாமல், சங்கடமும் இல்லாமல் அந்த நகையை கொண்டு போய் அந்த பெண் காவல்துறையிடம் ஒப்படைத்து உரியவரிடம் சேர்த்து அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையையும் பாதுகாத்து தன்னை ஒரு மிகப்பெரிய சக்தியாக வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த பெண், திருமதி பத்மா அவர்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகமாக அந்த பெண்ணுடைய, அந்த சகோதரனுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. இதை நாம சோசியல் மீடியாவில் பார்ப்போம், ஒரு 4 நாள் பார்ப்போம், பேசுவோம். அதனுடைய விளைவுகள் அவங்களுக்கு அநேகமாக வர குடியரசு தின விழாவில் விருது கூட கொடுக்கலாம். இதெல்லாம் இருக்கு. ஆனா அவர்களுடைய செயல்பாட்டினால இந்த சமுதாயம் என்ன காண்கிறது, எதனால் அந்த பெண்ணுடைய செயல் இவ்வளவு பேசப்படுகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிப்போம். அந்த நேர்மையாக இருப்பது என்பது எவ்வளவு ஒரு பலம், எவ்வளவு ஒரு ஆற்றல், எவ்வளவு ஒரு சக்தி அப்படிங்கறத அந்த சகோதரி உணர்ந்திருக்கிறார்கள். தங்களுக்கு உரியது அல்ல என்று அவர்கள் தெரிந்த உடனேயே அதை உரியவர்களுக்கு சேர்க்க முயற்சி செய்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவர்களெல்லாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இதையெல்லாம் நம்முடைய மாணவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்ப்போம். ஃபுட்போர்டில் தொங்கிட்டு போகிறதும், ரோட்டில் ரோம் பண்ணுறதும், பைக்கில் கண்ணாபின்னான்னு போகிறதுமே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் இது எல்லாத்தையும் நாம் சொல்லிக் கொடுப்போம். நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம். நேர்மையான சிந்தனை, நேர்மையான சொல், நேர்மையான செயல், இவற்றில் வெளிப்படும் உண்மை எவ்வளவு ஆழமானது என்பதை எல்லோருக்கும் புரிய வைப்பது திருமதி பத்மா அவர்களுடைய செயல். அவர்கள் வீதிகளை மட்டும் சுத்தப்படுத்தவில்லை, நம்முடைய மனங்களையும் தான். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு உலர் திராட்சை, காய்ந்த திராட்சை இருக்கு இல்லையா, அதை பற்றி பார்ப்போம். மலச்சிக்கல் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த மலச்சிக்கல் சீராகுவதற்கு இந்த காய்ந்த திராட்சை, உலர் திராட்சை மிக சிறப்பான ஒரு மருந்து. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷமான இந்த காய்ந்த திராட்சையை நாம் பயன்படுத்துவோம். அது மட்டுமல்லாமல் இரத்த சோகை இருப்பவர்களும், அனிமிக் பேஷண்ட்ஸும், எலும்பு பலவீனம் உள்ளவர்களும் இந்த காய்ந்த திராட்சை அடிக்கடி உண்ண அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை பெற
முடியும் என்பதை நம்புவோம். வாழ்க மகிழ்வுடன்.